நித்தி ஆயோக் அப்படின்றத வந்து பிரதமர் மோடி தலைமை வந்த பிறகு தான் அது உருவாக்கப்பட்டுச்சு. 50 ஆண்டுகளா வந்து முறையா மாநிலத்துக்கு உரிய நிதி போய் சேரல. கூட்டாட்சி தத்துவம் பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால நிதி ஆயோக் மூலமாக ஒரு கோஆப்பரேட்டிவ் ஃபெடரலிசம் உருவாக்க முடியும். எல்லாத்துக்கும் மாநிலங்களுக்கு உரிய நிதிய பகிர்ந்து குடுக்க முடியும். அப்படி தானே அது உருவாக்கப்பட்டுச்சு. அது உருவாக்குனதே மோடி தானே! ஆ. அதாவது படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமாள் கோயில்னு. நான் அந்த உதாரணத்த திரும்ப திரும்ப சொல்வேன். பட் பிஜேபி மட்டும் பெருமாள் கோயிலை இடிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டு, ராமாயணத்த எல்லாத்துக்கும் தெரியிறது மாரி வாசிப்பாங்க. ஸோ இவன் இடிச்சிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்றது மாரி. அது மாரி இப்போ அவங்க கூட்டாட்சி தத்துவத்தை சிதைப்பது என்பது, கூட்டாட்சி என்பதே இருக்கக்கூடாதுங்கிறது தான் அவங்களுடைய பேசிக்கான பொசிஷன். கோல்வால்கர் அதத்தான் சொல்லியிருக்காரு. இந்த கூட்டாட்சி என்பது இந்தியாவுக்கு பொருத்தமானதல்ல. ஒற்றையாட்சி முறை தான் பொருத்தமானது. ரொம்ப லேட்டா 2019ல் ஆர்எஸ்எஸ் நிர்வாகிகள் சொன்னது, ஒரு 50,00,000 பேர் இருந்தா ஒரு மாநிலத்தை உருவாக்கலாம். அதிகபட்சம் 3 கோடி பேர் இருந்தா போதும். அதுவும் ஒரே மொழி பேசுறவங்களா இருக்கக்கூடாது. இது எல்லாமே நேர் எதிரானது. நீங்க விடுதலை போராட்ட காலத்துல இருந்து நீங்க வந்து கூட்டாட்சி தத்துவம், மொழிவாரி மாநிலங்கள் என்று நீங்க பேசிக்கொண்டு கூட்டாட்சி தத்துவம் யாருடைய நல்லெண்ணத்தின் அடிப்படையில் வரல. கூட்டாட்சியா இருந்தா தான் இந்தியா என்பது நிலைத்திருக்கும். இல்லைன்னா இந்தியா இருக்காது. அதனால தான் கூட்டாட்சி தத்துவத்தை ஏற்றுக்கொள்றாங்க. அது ஒரு விடுதலை காலத்திலேயே நீங்க விடுதலை பெறுவதற்கு முன்பாகவே ஏராளமான விவாதங்கள் அது நடந்திருக்கு. கூட்டாட்சின்னா எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னா. அதனால தான் உங்களுடைய அரசமைப்பு சட்டத்துல நீங்க வந்து ஒன்றிய அரசுக்கான அதிகாரங்கள், மாநில அரசுக்கான அதிகாரங்கள், அப்புறம் 2 பேருக்குமான அதிகாரம் இருக்கக்கூடிய பகுதி, அதுல யார் சொல்றது சரியா வரும் என்றெல்லாம் அப்படி பிரிச்சு வச்சாங்க. அதனால தான் அம்பேத்கர் கான்ஸ்டியூவன்ட் அசெம்பிளியில டிஸ்கஸ் பண்ணும்போது என்ன சொல்றாருன்னா, இவருக்கு இவரு அல்லது அவர் கையை பார்த்து இவர் இருக்கணுங்கிறது கிடையாது. 2மே அரசமைப்பு சட்டத்தின்படி உருவாக்கப்பட்டவை. அவரவர்களுக்கான அதிகாரத்தை அரசமைப்பு சட்டத்திலிருந்து அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். இதுதான் அவர் சொன்னது. எனவே இந்த பிரச்சனையில வந்து அங்கே போய் பார்க்கறது, அதாவது நான் நினைச்சா தருவேன், நான் லேட்டா தருவேன், என்னை நேரம் வந்து பார்த்து தருவாங்கிறதெல்லாம் இருக்கு இல்லையா? அது இந்த அரசமைப்பு சட்டத்தை புரிந்து கொள்ளாத மிக அசிங்கமான நடவடிக்கை.